இன்னொரு வழிமுறை அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்னா, 7ஆம் பாவம் என்னவோ அதோட அதிபதியோட கிழமையில் மருதாணி வைக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மருதாணி வந்து வைக்கணும். இப்போது ஆரம்ப காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி அப்படிங்கிறது வைக்கிற வழக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து மருதாணி வைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இப்போ இல்லாமல் இருக்குது. அதனால் திருமணமாகறக்காக தான் ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு செவ்வாய் தோசை இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறக்கும் இதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் ஒரு கையில் வந்து பார்த்திங்கன்னா மருதாணி வச்சாங்க அப்படின்னா, செவ்வாய் தோசை வலுத்த பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நடக்கும்னா அப்படி கருத்துரும். இப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களை வந்து அவங்க வந்து சீக்கிரமாக அனுப்பிச்சி விட்றணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. இப்போ அந்த மாதிரி சீக்கிரமாக ஒரு வரன் பார்த்து வந்து இது பண்ணி வச்சுருவாங்க. இது வந்து செவ்வாயுடைய அமைப்பு. இந்த செவ்வாய் தோஷமுடைய பெண்கள் வந்து நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பூமி வந்து அதிரும். காலில் வந்து நிலத்தை அப்படியே போட்டு டக்குன்னு அப்படியே உடச்சிட்டே போவாங்க. பார்த்திங்கன்னா இந்த பூமி அதிர்ற மாதிரி வந்து நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதுவும் வந்து செவ்வாய் தோஷம் தான். அதையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம்.